3 பேர் இறந்தது அடையாளம் தெரியுது இது வரையும். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் டெப்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அதனால ஏதாவது வெடிப்பொருள் இருக்கலாங்கிறதுக்காக அதை செயலுக்கு செய்யறதுக்காக டீம் வந்துட்டு இருக்காங்க மதுரை சிட்டிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா அது யார் சார் வராங்க? மதுரை சிட்டியில் வந்து இதுக்காக அந்த வெடிப்பொருள் செயலிழக்க செய்கிற டீம் இருக்காங்க, ஸ்பெஷல் டீம். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த டெப்ரிஸ்லாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிளியர் பண்ணால் சேஃப்டி, அதுக்காக பண்ணிடுவோம். பட் 3 பேர் தான் இது வரையும் தெரியுது. இது வரைக்கும் அவங்க பேர் எதாவது தெரியுது சார்? பேர் தெரியுது. வேற எந்தெந்த ஊருக்காரங்க சார்? இவங்களுக்கு எல்லாம் வந்து நியர்பை ஒன்று மதுரை பக்கத்தில், 2 பேர் வந்து ராஜபாளையம் சேர்ந்தவங்க தெரியுது. பார்த்துட்டு பேர் சார்? அவங்க பேர் சார்? பேர் சொல்கிறேன், சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம். ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க, அவங்கள வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம். சரிங்க சார். இப்போ அது ஆனால் மறுபடியும் எக்ஸ்ப்ளோசிவ் சான்சஸ் இருக்கா சார் அங்கே? அந்த இடத்துல வாய்ப்பு இருந்தாலும் அது இடைஞ்சிருக்குல்ல, அங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் இன்னொரு இது இருக்குது, மேகசின் தானே ஸ்டோர் பண்ணுற இடம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஏதாவது இருந்தாலுமே அதை செயலுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற டெப்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்க சார். இப்போது நிறைய விதிமுறைகள் நடந்திருக்கு இந்த ஃபேக்ட்ரியில். தற்காலிகமாக தான் மூடி திரும்ப திறந்துடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு மக்கள் சொல்கிறாங்க. அது விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே உள்ள இன்சிடென்ட் இதை பார்க்கணும். டிஎஸ்பி கூட 2 days முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன விதிமுறைகளோ அதுக்கேற்ற நடவடிக்கை. அப்போ விதிமுறைகள் இருந்தால் இன்ஸ்பெக்ஷன் அதுக்காக பண்ணாதா? இல்லை, ஜென்ரலாக வந்து நம்ம ரொட்டீனாக இதெல்லாம் டிஎஸ்பி லெவலில் பெருசாக வெரிஃபை பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஆர்டிஓ டிஆர்ஓ பண்ணுவாங்க. டிஆர்ஓ வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி. ஸோ இல் வெரிஃபை எல்லாமே என்னென்ன மாதிரி எதுவும் இஷ்யூஸ் தெரிஞ்சதா சார்? அது சில ரிமார்க்ஸ் எழுதியிருக்காங்க, நான் பார்த்துட்டேன். சொல்லி இது பண்ணுறேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ மருந்து இறக்கும் போது வேறு எதுவும் விதிமுறைகள் எதுவும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னு வேறு எதுவும் வைப்ரேஷன் ஆகிற பொருள் வச்சுக்கக்கூடாது, அது மாதிரி வந்து இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்ப்ளோசிவ் வேன் தான் அதுக்காக யூஸ் பண்ணணும், அது மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது விதிமுறைகள் என்ன மீறி இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் மீறி இருக்குன்ற இது வரைக்கும் மக்கள் சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு தெரியும்? மக்கள் சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்ஷனில் பார்த்துட்டு